வருமான வரித்துறையை ஏவி எதிர்க்கட்சிகளை அடக்கலாம் என மோடி அரசு தப்பு கணக்கு போடுவதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் சாடியிருக்கிறார். தன் மகன் கதிரானந்தனுடைய வெற்றியை தடுக்க களத்தில் எதிர்க்க திராணியற்ற மத்திய மாநில அரசுகள் தன் வீட்டிற்கு வருமான வரித்துறையை அனுப்பியதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். இந்நிலையில் இது குறித்து அவர் கூறியது என்ன தற்போது பார்க்கலாம். புத்தறிவுகளுடைய ஒரு மாநாட்டில் வேலூரில் கலந்து கொண்டு உரையாற்றிக் கொண்டது முடித்தேன். என்னிடத்தில் செய்தி சொல்லப்பட்டது, இன்கம் டேக்ஸ்காரர்கள் உங்கள் வீட்டில் நுழைந்திருக்கிறார்கள் என்று. உடனே நான் இங்கு மாவட்ட கழக செயலாளர் நான் மற்றவெல்லாம் வந்து பார்த்தோம். ஒரு 3 பேர் எங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் யாரு என்று கேட்டேன். அவர்கள் நாங்கள் இன்கம் டாக்ஸ் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டேன். யாரோ ஒரு கார்டை காட்டினார். இப்படிப்பட்ட கார்டை யார் வேண்டுமானால் காட்டலாமே, ரவிமுருகனுடைய எல்லத்தை போட்டு அதில் போய் நுழைவதற்கு சர்ச் பண்ணுவதற்கு யார் இடத்திலாவது அதிகாரம் பெற்று வந்திருக்கிறீர்களா, அந்த உத்தரவை காட்ட முடியுமா என்று நாங்கள் கேட்டோம். அவர்கள் கொஞ்ச நேரம் பாதித்து பார்த்துவிட்டு நாங்கள் போகிறோம் என்று போய்விட்டார்கள். போகிறது மட்டுமல்ல, நாங்கள் தவறாக வந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் யாரோடு பேசிக்கொண்டு மறுபடியும் நாங்கள் திருப்பி வந்து ஃப்ளையிங் போடுவது வந்தது. உடனே சொன்னார்கள், எங்களை இன்கம் டேக்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள், டாக்ஸேஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள். அவங்க ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்தது. நாங்கள் அது என்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இன்கம் டேக்ஸ்ல சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் வருமான வரித்துறை அதிகாரிகள். இப்போ திடீர்னு நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னா நீங்கள் எது முதல்ல, இன்கம் டேக்ஸா அது வேற ஆகாஷ் சார்ந்ததா ஃப்ளையிங் ஸ்குவாடா எதுன்னு உங்களுக்கு நிர்ணயிக்காமல் வந்துருந்தா எப்படி நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும்? 2வது 10 மணிக்கு மேலே இரவு நேரத்தில் டச் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதேமாரி உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே வாதிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஏதோ பேசி விடிய காலம் 3 மணிக்கு இன்டாக்ஸ் ஒரு ஆர்டரை வாங்கி கொண்டு மேலும் சில அதிகாரிகள் வந்தார்கள். அந்த உத்தரவை பார்த்த உடனே நாங்கள் அது ஒன்றும் சந்தேகங்கள், நீங்கள் எங்கள் வீட்டை சர்ச் செய்து கொள்ளலாம்னு சொன்னார்கள். அவர்கள் எல்லா இடங்களையும் பார்த்தார்கள். பார்த்து விட்டு இப்போது போயிருக்கிறார்கள். ஆக எங்கள் இடத்துல ஒன்றுமில்லை என்பது தெரிந்திருக்கிறது. ஆனால் இது சாதாரணமாக எங்களுடைய வீட்டை இந்த நேரத்தில் வருமான வரியோ மற்ற அதிகாரிகளோ சோதனையிடுவதற்கு இது காலம் அல்ல. தேர்தலிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை நடத்துகிறோம். நாங்கள் அசாதாரணமான ஒரு கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் நுழைய வேண்டிய அவசியம் என்ன? போன மாதம் நுழைந்திருக்கா இல்லையா? இல்லை. ஆனால் கதிரானந்த் அவர்கள் வேலூர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எனவே அதை தடுத்து விட வேண்டும், திசை திருப்ப வேண்டும், அவர்களுக்கு மன உளைச்சலை தர வேண்டும். அதனால் தோழர்கள் பயமுறுத்தி பணிய வைத்து விடலாம் என்று களத்திலே எங்களை எதிர்ப்பதற்கு திராணியற்று போயிருக்கிற மத்திய மாநில அரசோடு உறவு கொண்டிருக்கிற சில கடைந்தெடுத்த களைச்சடை அரசியல்வாதிகள் செய்திருக்கிற சூழ்ச்சி. ஆக நேருக்கு நேர் என்று எதிர்க்க முடியாமல் இன்டர்நெட் அதிகாரியை விட்டு எங்கள் முதுகில குத்த பார்த்திருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு இப்பொழுது யார் என்ன துரோகம் செய்தார்கள் விளையும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படி மிரட்டுவது, பொய் வழக்கு போடுவது, பூச்சாண்டி காட்டுவது, இதற்கெல்லாம் பயந்தவன் திமுகவிலே ஒரு கடைமட்டத்தில் இருக்கிற தொண்டம் கூட கிடையாது. நாங்கள் விசாவை பார்த்தவர்கள், நாங்கள் அடக்குமுறை சந்தித்தவர்கள். எனவே இப்படிப்பட்ட பூச்சாண்டிகளுக்கு தெரியாது. ஆனால்
எங்களை எதிர்க்கிற திராணி உள்ளவர் நேரடியாக இருக்க வேண்டும். ஓடி போய் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறது என்று கேட்டு அவர் காலையில் விழுந்து நீங்கள் கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் பண்ணுங்கள், அது பார்த்து அவர் பயந்து விடுவார்கள், நான் ஜெயித்து விடுவேன் என்ற பொறும்போக்குத்தனமான வேலையிலே சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் இதையெல்லாம் கரை கண்டவர் நாங்கள், இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம். கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சி, குறிப்பாக மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் பண்றதை நீங்க மோடியினுடைய அரசு இந்த வருமான வரித்துறையை ஏவி விடுவதன் மூலம் ஜனநாயகத்தை கொண்டு விடலாம், எதிர்கட்சிகளை அடக்கி விடலாம், எல்லோரும் பயந்து விடுவார்கள், மோடிக்கு ஜே என்று சொல்லி விடுவார்கள் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கிறார். இது ஜனநாயக நாடு. இப்படி தப்பு கணக்கு போட்டவர்கள் எத்தனையோ பேர் அரசியலில் தோற்று போய் இருக்கிறார்கள். ஆகையினால் மோடி இது செல்லரிச்சு போன ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை அவர் கையாள பார்க்கிறார். அது அரசியலிலே அவருக்கு வெற்றி தராது, பழியை கொண்டு வந்து சேர்த்தோம். இப்ப வேற என்ன எடுத்துட்டு போனாங்களா சார்? எதுவுமே எடுத்துட்டு போல. இல்ல போனாங்க, கார்ல போனாங்க, கார்ல வந்தாங்க, எடுத்துட்டு போனாங்க. எதுல போனாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாமே பாக்குறாங்க, பார்த்து கொண்டு சொல்லிட்டேன். கூடாது, நான் குளிச்சுட்டு எங்க வேலைக்கு போறேன். உங்களை குறிவைப்பதற்கு காரணம் என்னை குறிவைப்பது அல்ல இது. என் மகன் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று விடுவாரோ என்ற ஐயப்பாட்டில் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி. அதான் சொன்னேனே, எங்களை களத்திலே எதிர்க்கிற சில கையாலாகாத அரசியல்வாதிகள் தங்களுக்கு மத்திய மாநில அரசு பக்கபலமாக இருக்கிறது என்று எண்ணி அதனுடைய உதவியை நாடி இப்படி இன்கம் டாக்ஸை எங்கள் வீட்டின் மீது ஏவி இருக்கிறார்கள். இதுக்கு மேல பதவி பரிமையில் எழுதுகிற பிரச்சாரத்துக்கு நீங்க இப்ப பிரச்சாரத்துக்கு கிளம்புறீங்களா சார்? ஆமா, ஆயிரம் தடைகள் இருந்தாலும் தடையை தாண்டி செல்லுகிறவர் தான். தலைமையிடத்தில் 53 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவர். அதனால அவருடைய வீட்டில் இன்கம் டாக்ஸ் நடத்துவார்கள். அவருடைய துணைவியார் ராஜாத்தி அம்மையாரை இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் உள்ளே, பெண்கள் உள்ளே போய் நிர்வாணமாக்கி மறைவிடத்திலே வைடம் இருக்கிறதா என்று தோண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிகாரி கேட்டான், நீதான் கபாலியா என்று கேட்டான். இல்லை, என் பெயர் மு. கருணாநிதி என்று சொல்லிவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் உடன்பிறப்பு மடல் எழுதிய அந்த தலைவரிடத்திலே 53 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவர். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ரெய்டு, இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்திருக்கிறது. அப்போது நடந்தது என்ன என்பது குறித்து திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 3 பேர் சோதனை நடத்த வந்தார்கள், ஆவணம் கேட்டேன், முதலில் வந்து வருமான வரித்துறை என்றனர், பின்னர் வந்து பறக்கும் படையினர், அதிகாரிகளே தற்போது குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று கூறி சொன்னதை தொடர்ந்து அவர்கள் சர்ச் வாரண்டுடன் பின்னர் 3 மணிக்கு வந்தார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது வேலூர் செய்தியாளர் வெங்கடேஷ் நம்முடன் இணைகிறார். வெங்கடேஷ், தற்போது எத்தனை மணிக்கு அந்த இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடந்தது? காலையில 3 மணிக்கு தான் சர்ச் வாரண்டோட வந்தாங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு. நேற்று நைட்டே வந்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. நடந்தது என்ன வெங்கடேஷ்? திமுக பொருளாளர் துரைமுருகன் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் வீடு அமைந்துள்ளது. இங்கு நேற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட துரைமுருகன் இரவு 10 மணிக்கு வீடு திரும்பினார். அப்போது 7 பேர் கொண்ட குழு ஒன்று காட்டு அருகே துரைமுருகனிடம் இது மாதிரி வருமான வரித்துறை சோதனை வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து உங்களிடம் ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். சரியான ஆவணம் காட்டப்படாததால் இரவு 11 மணிக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். மீண்டும் ஆவணங்களுடன் விடியற்காலை 3 மணிக்கு வந்தனர். 3 மணிக்கு வந்து சோதனை செய்ய ஆரம்பித்தனர். ஆவணங்களை காட்டிய பிறகு அனுமதித்தனர். அதைத் தொடர்ந்து சுமார் 4 மணி நேரம் சோதனை நீடித்தது. அதன் பிறகு 2 கார்களில் முக்கியமான ஆவணங்களை மட்டும் எடுத்து சென்றுள்ளன.
அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. இன்னும் சோதனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது குறித்து துரைமுருகன் கூறுகையில், அவர் முக்கிய ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை, நாங்கள் எதுக்கும் அஞ்சு மாட்டோம், அதிமுக தான் தூண்டுதலின் பேரில் மத்திய அரசு வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்துகிறது, இதை நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் என்று துரைமுருகன் கூறினார். வெங்கடேஷ், ஃபர்ஸ்ட் வந்தவங்க வருமான வரித்துறை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களே பறக்கும் படையினர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிகாரிகளே குழப்பத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில தான் சர்ச் வாரண்டோட வந்தாங்க. அதிகாலை 3 மணிக்கு தான் சர்ச் வாரண்டோட வந்தாங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொன்னார். வருமான வரித்துறையினர் வந்தது வருமான வரித்துறையினரா அல்லது தேர்தல் பறக்கும் படையினரா? வந்தவர்கள் யார்? எந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் வெங்கடேஷ்? முதலில் வந்தவர்கள் தேர்தல் பறக்கும் படையை சார்ந்தவர்கள் தான். அவர்களிடம் முறையான ஆவணங்கள் இல்லாததனால் திருப்பி அனுப்பப்பட்டன. விடியற்காலை முறையான ஆவணங்களை கொண்டு வந்து காண்பித்த பிறகே வீட்டிற்குள் அனுமதித்தனர். தொடர்ந்து 4 மணி நேரம் சோதனை செய்தனர். ஆனால் விடியற்காலை 5:30 மணிக்கு வருமான வரித்துறை சென்னை சேர்ந்த வருமான வரித்துறை 3 பேர் சோதனையில் ஈடுபட்டனர். வெங்கடேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இந்த சூழ்நிலையில் நம்மோடு துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு மகாலிங்கம். தற்போது துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் நேற்று நைட்டு 10 மணிக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்ட் அப்படின்னு அதிகாரிகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆவணங்கள் கேட்டேன், இல்லை என்றார்கள். முதலில் இன்கம் டாக்ஸ் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆவணங்கள் கேட்டப்போ இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு தான் ஆவணமே கொண்டு வந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ரைடுக்கு போறவங்க யார் இந்த மாதிரி ரைடுக்கு போக முடியும்? இந்த முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக துரைமுருகன் வீடு நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு சக்திகள் இருக்கின்றன, பல்வேறு இருக்கின்றன. நேற்று மாலை நேரத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு முகவரியில் தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பதுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் சம்பந்தப்பட்ட வேலூர் மாவட்ட பறக்கும் படை சார்ந்த அதிகாரிகளுக்கு பரிமாறப்பட்டது. உடனடியாக அந்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட முகவரிக்கு சென்று சோதனை நடத்தும் முயற்சியில் மேற்கொள்கிறார்கள். இதில் குறிப்பிடத்தக்க சம்பவம் என்னவென்றால், அந்த வீடு யாருடையது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமலேயே இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வீடு யாருடையது, அதற்கு எது மாதிரியான அனுமதி வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அந்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தும் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பின்னர் தான் அது துரைமுருகனுடைய வீடு என்பது தெரிய வந்ததாக கூறுகிறார்கள் அதிகாரிகள். அதற்கு பிறகு உரிய ஆவணங்கள், அதாவது டெபுட்டி கமிஷனர் இன்கம் டாக்ஸ் அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்தில் சோதனை நடத்த வேண்டும் என்றால் உரிய ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இந்த பகுதியில் இந்த முகவரியில் சோதனை செய்வதற்கான உத்தரவை பிறப்பிப்பார்கள். எனவே அந்த ஆணையை பெற்றுக்கொண்டு பிறகு காலை 5:30 மணிக்கு மீண்டும் சென்று சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலில் இது பறக்கும் படையினுடைய சோதனையாக தொடங்கியது. ஆனால் காலை 5:30 மணியிலிருந்து இது வருமான வரித்துறை சோதனையாக பிறகு மாற்றப்பட்டது. அதே போல துரைமுருகன் அவரது மகனால் நடத்தப்படக்கூடிய பள்ளி கல்லூரியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள். 5 படையினர் இந்த குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள், தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேர்தலை ஒட்டி முதலில் தேர்தல் பறக்கும் படையினர் குழுவினர் இது போன்ற சோதனையில் மேற்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இரு குழுவினரும் சேர்ந்து, அதாவது வருமான வரி அதிகாரிகளும் சரி, தேர்தல் குழுவிலும் சரி, இருவரும் சேர்ந்து இந்த சோதனையை மேற்கொள்வதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். சில முக்கியமான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. துரைமுருகனுடைய மகள் கதிரானந்த் நடத்தும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தொடர்ந்து ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தலை மையமாக கொண்டு இந்த சோதனை நடைபெற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடும் விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் திடீரென்று 11 மணி அளவில் திமுக கட்சியினுடைய பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் இது போன்ற சோதனை நடக்க என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுவும் போன அதிகாரிகள் சம்பவத்தில் நடந்து கொண்ட விதமும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. முதலில் சென்றவர்கள் வருமான வரித்துறை சோதனை என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறகு அதற்கான ஆவணங்கள் எங்கே, அதற்கான சர்ச் வாரண்ட் என்று சொல்வார்கள், சோதனைக்கான ஆவணங்கள் எங்கே என்று கேட்டிருக்கிறார்கள். அது இல்லை என்று சொன்னவுடன் தேர்தல் படையினர் சோதனை மேற்கொள்வார்கள் என்று மாற்றி பேசியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தேர்தல் படையினர் சோதனை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன என்று
பல்வேறு சந்தேகங்கள் இருந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் வேறு வழி இல்லாமல் அது வருமான வரித்துறை சோதனையாக மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தற்போது வருமான வரித்துறை சோதனை என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு. 10 மணிக்கு வந்த அதிகாரிகள் திரும்பி போய்விட்டு மீண்டும் காலை 3 மணிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த சோதனை என்பது வருமான வரித்துறை சோதனையாக தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது துணை செய்தி ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்டோம்.